Hi, வணக்கம். Welcome back to my channel. This is another review of plus size page, Frugal Sisters. I love skirt. வந்து ஒரு pear shaped body. மேல வந்து இப்படி இருக்கோம்னா கீழ வந்து இப்படி இருப்போம். I was always thinking that இது வந்து ஏதோ தப்பான proportion நம்ம தப்பா வந்துட்டோம் அப்படின்னு. But thanks to internet நிறைய நம்ம கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நிறைய படிச்சதுக்கு அப்புறமா it's one of the body type அப்படின்னு தெரிஞ்சது. குண்டா இருந்தாலும் இந்த மாதிரி தான் இருப்பேன். நான் பயங்கரமா ஒல்லியானாலும் இந்த மாதிரி தான் இருப்பேன். That is how it works, the proportions. So இந்த மாதிரி pear shaped bodyல கீழே பெருசா இருக்கவங்க வந்து மோஸ்ட்லி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா விடுறது தான் நல்லது. அது வந்து எனக்கு முன்னாடி ஸ்டைல் பண்றதோ இல்ல ட்ரெஸ்ஸஸ் பத்தியோ அவ்வளோலாம் எனக்கு பெருசா தெரியாது, இன்ட்ரெஸ்டும் கிடையாது. ஏன்னா முன்னாடி there was no sizes at all. இந்த ட்ரெஸ் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு ட்ரெஸ் இருக்காது, ஸ்லிப்பர் இருக்காது, எதுவுமே இருக்காது. I never thought of studying about styling. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியும், கம்ஃபர்ட்டா இருக்கணும், அப்படியே காத்தோட்டமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆசை. ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் ஸ்கர்ட்ஸ், கவுன், கீழே தொலைன்னு இருக்க மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்சோ எனக்கு ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும், அதனாலேயே வந்து கீழே வந்து ஃப்ரீயா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு ப்ரிஃபரன்ஸ். பட் ஐ டென்ட் நோ தட் இட்ஸ் அ ஸ்டைலிங் டிப்ஸ் ஃபார் ஆல் பியர் ஷேப்ட் பாடி. இது ரொம்ப பேசாம நம்ம கட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட். இது வந்து ஒரு சாட்டின் கிளாத். இதுல வந்து போல்கா டாட்ஸ் இருக்கும், கோல்டன் கலர் டாட்ஸ் வச்சிருப்பாங்க. பின்னாடி வந்து எலாஸ்டிக் இருக்கும். ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஃப்ரண்ட்ல வந்து இந்த மாதிரி கட் இது என்னது இது ஏதோ இந்த மாதிரி நீட்டா இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும். உள்ள வந்து இது ஒரு க்ரீப் லைனிங். அண்ட் இதுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல, இந்த ஃபோல்டிங்ஸ் அழகா இருக்கும், கிளாஸியா இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த ஃபோல்டிங் இதோ இங்க இருக்கு பாருங்க, இது இந்த மாதிரி. ஓ இது வந்து I don't know how to show the full length. இங்க இடுப்பு கிட்ட நம்ம இப்படி வச்சோம்னா எப்படி காட்டுறது, இருங்க வரேன். இப்படி இடுப்பு கிட்ட வச்சோம்னா இந்த மாதிரி இந்த லெங்க்த்துக்கு வரும், ரொம்ப பிரிட்டியா இருக்கும். இந்த டேக் கூட நான் பிரிக்கல, இது ஏதோ ஆஷ்லி ஸ்டூவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு $49 அப்படின்னு போட்டிருக்கு. ஐ திங்க் தே சோர்ஸ் இட் ஃப்ரம் சம்வேர் எல்ஸ் அண்ட் தே செல் இட். அது எங்க சோர்ஸ்லாம் தெரியாது. பட் தே ஹாவ் தே ஹாவ் வெரி பிரிட்டி ட்ரெஸ்ஸஸ். ஸ்னேகா வந்து ஒரு அப்பள விளம்பரத்துக்கு வருவாங்க, அப்போ வந்து அவங்க ஒரு சாரீ போட்டிருப்பாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் வெரி லிட்டில். அப்போ இருந்தே எனக்கு வந்து போல்கா டாட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட். செகண்ட் ஒன்னும் அதே டைப்ல வேற மாதிரி இன்னொரு ஸ்கர்ட், பிளாக் கலர் போல்கா டாட்ஸ் தான், பட் இது வேற டைப்ல இருக்கும். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட் வந்து பார்த்தது வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கும், பாஸியா ஃபீல் ஆகும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஹவு டு வி சே தட், அந்த கட்ஸ் இருக்குல்ல அதுவே வந்து அந்த ஃபோல்டிங்கே வந்து கொஞ்சம் நம்மள மெச்சோர்டா ஃபீல் பண்ற மாதிரி காமிக்கும். தட்ஸ் வாட் ஐ திங்க். செகண்ட் போல்கா டாட்ஸ், இதுவுமே சாட்டின் தான், நல்ல குவாலிட்டி, செம்ம திக்கா இருக்குது. இது வந்து பியூர் ஒயிட் போல்கா டாட்ஸ் அண்ட் இட் இஸ் ஷைனி. முன்னாடியும் எலாஸ்டிக் தான் இருக்கும், பின்னாடியும் எலாஸ்டிக் தான் இருக்கும். ஸோ பேசிக்கலி என்ன ஆகும்னா, நம்ம ஸ்கர்ட்ஸ் வாங்கும்போது யூஸ்வலி இவங்க வந்து க்ளோதிங் மிச்சம் பண்றாங்களா ஐ டோன்ட் நோ என்ன பண்றாங்கன்னு. என்னோட ஹிப் சைஸ் வந்து 58. இஃப் வி சே ஓகே 58னா டைட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம 60 வாங்குறோம்னு வைங்க. 60 என்ன ஆகும்னா இப்படி இருக்கும், லைக் இப்படி இருக்கும். அதுல வந்து ஃப்ரில்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்பதான் நான் நினைச்சிட்டேன், ஓகே மேபி ஃப்ரில்ஸ் ஆல்ரெடி நம்ம பிளஸ் சைஸ்னால அந்த மீட்டர்ஸ் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும், இன்னும் எக்ஸ்ட்ரா மீட்டர்ஸ் வச்சாதான் அந்த இடத்துல ஃப்ரில்ஸே வரும். அந்த மீட்டர்ஸை கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்றதுக்காக இப்படி பண்றாங்களோ அப்படின்னு கூட எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. பட் திஸ் ஒன் இஸ், இங்க பாருங்க, இப்படி நான் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து ஃப்ரில்ஸ் தெரியுதுல, இது நம்ம போடும்போது எப்படி இருக்கும்னா லைக் அழகா இருக்கும், செம்ம அழகா இருக்கும், பிரிட்டியா. இதுல உங்களுக்கு கட்ஸ் தெரியுதான்னு தெரியல, இது எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. If you see, இங்க ஒரு லைன் இருக்குல்ல, அதே மாதிரி இங்க இதுல பாக்கெட்ஸ் கூட இருக்கு, லைக் பிராட் லைன்ஸ் இருக்கும், அதனால பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் ஃபுல்லா காமிக்கிறேன், தெரியுதான்னு தெரியல. தெரியுது. If you guys see, இங்க பாருங்க எவ்வளோ ஃப்ளோயியா ஜாலியா பெருசா இருக்குன்னு. இட்ஸ் that big, இட்ஸ் வெரி பிக். பேக் மாதிரி இருக்கேன் நான் பாக்குறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், அதுவுமே ஃப்ரூகல் சிஸ்டர்ஸ் கிட்ட இருந்து தான். ஆனால் இது வந்து ஒரு ஃபுல் செட், பட் இது ஸ்கர்ட் தான், அதனால இந்த ஸ்கர்ட்டை உருவிட்டேன் அந்த செட்ல இருந்து, பிகாஸ் ஐம் டாக்கிங் அபவுட் ஸ்கர்ட்ஸ். இது வந்து ஒரு பாந்தினி காட்டன். இது பாந்தினி தானே?
அப்படிதான் நினைக்கிறேன். இது பாந்தினியான்னு சொல்லுங்க. பாந்தினி காட்டன் வரேன். இதுல வந்து ஃப்ரண்ட்ல வந்து எலாஸ்டிக் இருக்கும், பேக்லயும் எலாஸ்டிக் தான் இருக்கும். இதுலயும் பாக்கெட்ஸ் இருக்கும். இங்கிருந்து இது வரைக்கும் ஒரே கிளாத் இருக்கும். கீழே வந்து ஃப்ரில்ஸ் மாதிரி இருக்கும். இது செம்ம கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. இதை போடும்போது தான் ஐ வாஸ் திங்கிங் தட் காட்டன் இஸ் மை வேர்ல்ட். அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ டென்ட் ஃபீல் தட் மெட்டீரியல்ஸ் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். சத்தியமா எனக்கு க்ளோதிங் பத்தி ஒண்ணுமே தெரியாது. அண்ட் ஆஃப்டர் பர்ச்சேசிங் திஸ் இட் வாஸ் சோ சாஃப்ட். நான் வந்து வியர் பண்ணியிருக்கேனே எனக்கு தெரியல. அப்பதான் ஓகே, இனிமேல் நம்ம காட்டன் தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன். யூ நோ வாட், காட்டன்ல வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ரெஸ்ஸஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய வந்து பாலிஸ்டர், சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ்ல தான் நிறைய ஜாலியா வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸஸ். ஐ எம் ட்ரைங் டு லைக் மேக் அப் மை மைண்ட் தட் ஐ ஷுட் ஃபைண்ட் குட் க்ளோத்ஸ் இன் காட்டன், அட்லீஸ்ட் காட்டன் பிளெண்ட். ஓ சாரி, நான் வந்து இதோட ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஸ்கர்ட்ஸோட ப்ரைஸ் வந்து அது வந்து நான் அப்புறமா லேட்டரா பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோவில் டெக்ஸ்டா போடுறேன்.